வந்து லேட்டின் Latin. அப்போ 2வேல என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே தான் பண்ண போகிறோம். அப்போ அடிஷ்னல் ஒர்க் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ண போகிறோம். சரிங்களா? Okay, sir. சரி. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு 2022 கொஸ்டினே இன்செர்ட் பண்ணிட்டு எப்படி நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் 2022ஓட கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சரி எடுக்கண்ணு. இங்க Okay, பாத்தீங்கன்னா sir. ஏபிசி வந்து ஆர்டர் பண்ணாம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏபிசி வந்து ஆர்டர் பண்ணாம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரி எடுக்கண்ணு. Okay, sir. இப்போ 2 வேனா என்ன பண்ண போறாங்க? இதே ப்ராப்ளத்தை 2 வேங்க லேட்டின் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணிட்டான். சப்போஸ் இந்த மென்ஷன் பண்ணலைன்னா இதே 2 வேலையும் போடலாம். 2 வேல போடுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராப்ளம் எப்படி போட வேணும்னா ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் சியோட வேல்யூம் டியோட வேல்யூ அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கான்செப்ட் என்ன சொன்னோம் அதை அப்ளை பண்ண போறீங்க. ஃபார் த Okay, எக்ஸாம்பிள் sir. இந்த ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் 105. 105, sir. செகண்டோட வேல்யூ என்ன? 105. கரெக்ட்டுங்களா? One தேர்டோட என்ன? தேர்டோட 115. கரெக்ட்டுங்களா? 115, sir. ஃபோர்த்தோட என்ன? 130. 135, sir. இதே மாதிரி எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கான்செப்ட் என்ன சொல்லணும் அதை அப்ளை பண்ணி முடிச்சீங்கன்னா அதான் வந்து 2வே. சரிங்களா? Okay, sir. இதையே 2 வேலையும் போடலாம். நல்லா மென்ஷன் பண்ணிங்க. இதையே 2 வேலையும் போடலாம். பட் அவன் மென்ஷன் பண்ணது வந்து லேட்டின் ஸ்கொயர். அப்போ லேட்டின் ஸ்கொயர்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2 வேலை என்ன பண்ண சொன்னேன்? அரேஞ்ச் பண்ண சொன்னா 2 வேலை என்ன பண்ண சொன்னேன்? அரேஞ்ச் பண்ண சொன்னா இங்க வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா அரேஞ்ச் பண்ணாம அப்படியே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணாம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 வேல என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அதையே போடுறீங்க. பட் அரேஞ்ச் வித்தவுட் அரேஞ்சிங் என்ன சொல்றாங்க? வித்தவுட் அரேஞ்சிங் வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் டேபிள். இத ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். இது எப்படி தியரிட்டிக்கல் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் அரேஞ்சிங் அப்ளை த 2வே. அப்படின்னு என்னது? ரோ வைஸ் காலம் வைஸ் கால்குலேஷன் அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இது வந்து 2வேக்கு என்ன பண்ணுவீங்க? அரேஞ்ச் பண்ணிட்டு போடுவீங்க. 2வே அரேஞ்ச் பண்ணிட்டு போடுவீங்க. பட் லேட்டின் ஸ்கொயர்ட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அரேஞ்ச் பண்ணாம ரோ வைஸ் டோட்டல் என்ன காலம் வைஸ் டோட்டல் என்ன போட்டு 2வேல என்ன போடுவீங்களோ அதே போட்டுறீங்க. சரிங்களா? நோட் பண்ணிட்டியாமா? சார் அவ்வளவுதான் சார். நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். நான் சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்க, அப்புறம் ப்ராப்ளம் போடலாம். நான் என்ன பாயிண்ட் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கணும். இது மட்டும் சார். 1 minute சார். சார் இப்போ வந்து 2-way method. If in case 2-way method we have to arrange the ABC, then what is the calculation of in 2வே you want to apply? 2வே வரலாம். சரிங்களா? சரி. இது லேட்டின் ஸ்கொயர் என்ன பண்றாங்க? அரேஞ்சே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் வச்சு ரோ வைஸ் கால்குலேஷன் காலம் வைஸோட கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2வேல என்னென்ன ஸ்டெப் பண்றீங்களோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணாம என்ன சொல்றாங்க? அரேஞ்ச்மெண்ட் பண்ணாம ரோ வைஸ் கால்குலேஷன் காலம் வைஸ் கால்குலேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்கிறான். ரோ வைஸ் கால்குலேஷன் காலம் வைஸ் கால்குலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்கிறான். பண்ணிட்டியா? ஆல்சோ டிஎஸ்எஸ் சொல்லிட்டோம். டிஎஸ்எஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டோம். எஸ்எஸ்சி மட்டும் பெண்டிங் வைக்க சொல்றோம். எஸ்எஸ்சி மட்டும் பெண்டிங் வைக்க சொல்றோம். அந்த எஸ்எஸ்சிக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா அடிஷனலா இன்னொரு கால்குலேஷன். இந்த ஏபிசியை செகண்ட் பார்ட் சொல்றேன் என்னன்னா ஏபிசிடி இதை அரேஞ்ச் பண்ணிக்கோ. இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இதனுடைய கால்குலேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு. என்ன சொல்றான்? இதனுடைய கால்குலேஷன் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணு. அதனோட நோட்டேஷன் என்ன சொல்றா? எஸ்எஸ்டி. டிங்கிறது என்னன்னா கரஸ்பாண்டிங் ட்ரீட்மெண்ட். இதனுடைய கால்குலேஷன் அப்புறமேட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கிறாங்க. சரிங்களா? இதனோட பார்ட் கடைசியா கம்ப்ளீட் பண்ணு. சரியாடகன்னு? அப்ப டிஎஸ்எஸ் கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அப்ப டிஎஸ்எஸ் ஓட ஃபார்முலா என்ன வருது அப்படின்னா என்ன வரும்? ஓகே, டிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட் வந்து இத அரேஞ்ச் பண்ணாம தானே சார் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணாம லேட்டின் ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பண்ணாம கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? என்னென்ன சார் கண்டுபிடிக்கிறோம் அதுல? கிராண்ட் டோட்டல் கிடைச்சிரும் சார். என்னென்ன கால்குலேஷன் வரும்? அரேஞ்ச் பண்ணாம என்னென்ன கால்குலேஷன் வருது சொல்லிட்டா? கிராண்ட் டோட்டல் கிடைச்சிரும் சார். ஓகே, ஒரே நிமிஷம். நீங்க சொன்னது கரெக்ட். அரேஞ்ச் பண்ணாம கிராண்ட் டோட்டல் கிடைச்சிரும். equal to t. Second one, correction factor sir. corrected factor கண்டுபிடிச்சு சொல்லணும். t squared by n. தேர்ட் என்ன சொன்னேன்? ரோ கால்குலேஷன் முடிக்க சொல்லிட்டேன். SSR முடிக்க சொல்லிட்டேன். அதே ஃபார்முலா தான்
ஃபோர்த் ஒன் எம்எஸ்ஆர் முடிக்க சொல்லிட்டேன், அதே ஃபார்முலா தான். ஃபிஃப்த் ஒன் எஸ்எஸ்சி முடிக்க சொல்லிட்டேன், அதே கால்குலேஷன் தான். அடுத்தது எம்எஸ்ஆர் எம்எஸ்சி 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 முடிக்க சொல்லிட்டேன். சரிங்களா? இது வரைக்கும் முடிச்சுட்டேன். முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். முடிச்ச பின்னாடி இங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? லாட்டின் ஸ்கொயர். லாட்டின் ஸ்கொயர்னா ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும், ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கும். அப்பதான் இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? லாட்டின் ஸ்கொயர் என்னது? ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியும். பாருங்க எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4. காலம் எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் லாட்டின் ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? 4/4 ஆர் 3/3 ஆர் 5/5 இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மட்டும் தான் லாட்டின் ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியும். பட் 2வே வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம், ஸ்கொயரா இருந்துக்கலாம், ரெக்டாங்கிளா இருந்துக்கலாம். சப்போஸ் 2/3 4/3 5/2 அல்லது என்னது 4/4 எது வேணா 2ல இருந்துக்கலாம். பட் லாட்டின் ஸ்கொயர்ல எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மேட் தான் இருக்கும். சரியாமா? புரியுதா ஜெனிஃபர்? ஜெனிஃபர் புரியுதுங்களா? சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார் உங்க வாய்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு சார் கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா என்ன சொன்னேன்னு? எஸ் சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். எம்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் எல்லாமே முடிச்சிட்டோமா? 7th கால்குலேஷன் முடிச்சிடுங்க. 7th கால்குலேஷன் யாரு? டிஎஸ்எஸ் வரைக்கும் முடிச்சிடணும். டிஎஸ்எஸ் வரைக்கும் முடிச்சிடணும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? நடுவுல உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுது சார். நடுவுல வாய்ஸ் பிரேக் ஆகுங்களா? சார் டிஎஸ்எஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபுல்லா கேட்கல சார். இல்ல, டிஎஸ்எஸ்ங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் 2வேலுக்கு என்ன போட்டோமோ அதே ஃபார்முலா தான். 2வேல என்ன ஃபார்முலா போட்டோ அதே ஃபார்முலா தான். கேக்குதுங்களா? ஓகே சார், கேக்குது சார். ஓகே, அப்ப டிஎஸ்எஸ்க்கு அதே ஃபார்முலா தான், சம்மேஷன் xi ஸ்கொயர் மைனஸ் cf. அப்படியே ஃபார்முலா எழுதிங்க, ஒவ்வொரு ஃபார்முலா எழுதிங்க. இது என்ன அப் டு இது போட்டீங்களா? எஸ்எஸ்ஆருக்கு என்ன ஃபார்முலா? சம்மேஷன் சார் ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன் சார். கிராண்ட் டோட்டல் சரி சார். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த கால்குலேஷன் எஸ்எஸ்இ பெண்டிங் இருக்குது. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்போ நான் சொன்னதுதான், ஏபிசிடியை என்ன பண்றீங்க? அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்றீங்க? எஸ்எஸ்டி கா சார்? ஆமா, எஸ்எஸ்டியோட கால்குலேஷன். அடுத்த கால்குலேஷன் என்னது? எஸ்எஸ்டி கண்டுபிடிக்கணும். எஸ்எஸ்டி கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? ட்ரீட்மெண்டோட. ஓகே சார். அப்ப அந்த ட்ரீட்மெண்டோட என்ன ஆகும்? இதனுடைய சம்மேஷன் வேல்யூ என்ன? இதனுடைய சம்மேஷன் எத்தனை வேல்யூ இங்க என்ட்ரியா இருக்குதோ அதனுடைய வேல்யூஸ். ஓகே, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ட்ரீட்மென்ட் அப்படிதானே சார்? ஸ்கொயர் ஆமாடா, டிவைடட் பை கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஓகேங்களா? இத கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலா என்னது? சம்மேஷன் கரஸ்பாண்டிங் ட்ரீட்மெண்ட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். இதான் எஸ்எஸ்டியோட ஃபார்முலா. அது நம்ம என்ட்ரி பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம் போடும்போது நமக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. இதுக்கப்புறம்
SSEயோட வேல்யூ வேணும்ல. SSEயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 9th ஒன் SSE. SSE ஈக்குவல் டு 3 கான்செப்ட் போட்டுக்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து SST கண்டுபிடிச்சனால இங்கே MST விட்டுட்டேன். 9th ஒன் என்ன பண்ணுறீங்க, இங்கே MSTயும் கண்டுபிடிக்கணும். MSTயோட ஃபார்முலா என்னன்னா SST டிவைடட் பை n-1. சரிங்களா? இப்போ இது 10th ஒன் SSE. SSEயோட ஃபார்முலா என்னன்னா DSS மைனஸ் SSR மைனஸ் SSC மைனஸ் SST. சரியாம்மா? Okay, sir. 11th ஒன் என்ன வரும்னா MSE. MSEயோட ஃபார்முலா என்னன்னா SSE டிவைடட் பை n-1 இன்ட்டு n-2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் நியூவாக கண்டுபிடிக்கிறோம். ப்ரீவியஸ் 2 வேல்யூ என்னென்ன MSR MSC மட்டும் 2 வேல்யூ வரும். இங்கே அடிஷனலாக யார் வரா, MST ஒன்று வந்துடுது அண்டு MSE வந்துடுது. சரிங்களா? ஏன்னா 2 வேல என்னென்ன கண்டுபிடிச்சோம், 2 வேல பார்த்தீங்கன்னா MSR கண்டுபிடிச்சிருப்போம், MSC கண்டுபிடிச்சி டைரெக்டாக MSEக்கு போயிருப்போம். பட் இங்கே என்னது அடிஷனல் ஒர்க், இங்கே அடிஷனலாக MST வரும். அடிஷனலாக யார் வரா, MST வரும். MST. அது எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போட போகிறோம். சரிங்களா? அரேஞ்ச் பண்ணிட்டு போட போகிறோம். இது அதுக்கப்புறம் என்னது டேபிள் ஃபார்ம் பண்ணுது, அனோவா டேபிள். இது 11 கால்குலேஷன் முடிச்ச பின்னாடி என்ன பண்ண போகிறோம், அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். அனோவா டேபிளுக்கு யார் அடிஷனாக வருவா, SST இருக்கிறாங்க, அவன் வந்து அடிஷனாக வருவான். அப்போ இங்கே 2 கன்க்ளூஷன் எழுதிக்கோங்க, இங்கே 3 கன்க்ளூஷன் எழுத போகிறோம். சரிங்களா? 3 கன்க்ளூஷன் பார்த்து எழுத போகிறோம். அனோவா டேபிள், சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், SS டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், MS F ரேஷியோ. சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் யார் யார் கண்டுபிடிச்சோம், ரோ கண்டுபிடிச்சோம், அடுத்து யார் கண்டுபிடிச்சோம், காலம் கண்டுபிடிச்சோம், அடுத்து யார் கண்டுபிடிச்சோம், ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் என்ன, அரேஞ்ச் பண்ண முடியல, அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்தது யார், எரர் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதனோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா என்ன, SSR SSC SST SSE. கரெக்டாமா? கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது ஒன்றுமே இல்லை, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே சேம் தான். என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எல்லாத்துக்குமே n-1 தான், கடைசிக்கு மட்டும் மாறும். n-1 n-1. ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான், இதுக்கு மட்டும் மாறும் n-1 இன்ட்டு n-2 மாறும். சரியாம்மா? அப்போ இதனோட ஃபார்முலா என்ன, n-2 போடுறோம். இது கடைசிக்கு மட்டும் n-2, n-1 இன்ட்டு n-2, இது கடைசிக்கு மட்டும். MSR MIC MST and MSC. கரெக்டாமா? எஸ் சார். சரி, F ரேஷியோ. F ரேஷியோ யார் யார் கம்பேர் பண்ணுவீங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆரையும் ஈயும் கம்பேர் பண்ணா F ரேஷியோ ரோ. அடுத்தது யாரு, எஸ்சியும் MSCயும் MSEயும் இது பண்ணும் சார், கம்பேர் பண்ணும். அடுத்தது யாரு, அது வந்து FC MST MSE சார். அவ்வளவுதான். இது வந்து FT. கரெக்ட், மணி சொன்னது கரெக்ட். அப்போ என்னது, கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ் எல்லாத்துக்குமே அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி யார் வராங்களோ அவனை தான் நம்ம எழுத போறோம், வேற யாரையும் எழுத மாட்டோம். சரிங்களா? சரி, எடுக்கண்ணு டேபிள் ஓகேவா? இப்போ டேபிள் வேல்யூ எப்படி வரும் பார்க்கலாமா ஜெனிஃபர்? சரி சார், 1 மினிட் சார், இதை எழுதி வச்சுக்கிறேன் சார். MST error. எஸ் சார். அப்போ டேபிள் வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அது இது ஆல்பா ஈக்குவல் ஆல்பா இஸ் 5% லெவல். கரெக்டுங்களா? அப்போ 3 கன்க்ளூஷன் எழுதிக்கணும், டேபிளுக்கும் கன்க்ளூஷன் 3 எழுதணும். அப்போ டேபிள் வேல்யூ, டேபிள் வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட்டு F ஆரோட ஆல்பாவோட 5%. ஆல்பா அவங்க கொடுத்துருக்கான் பாருங்க, ஏன்னா 5% எடுத்துக்கிறீங்க. அப்போ என்னாச்சு, FR வேல்யூ, F டேபிள் வேல்யூ மட்டும்தான், FTR, F டேபிள் வேல்யூ காலம், F டேபிள் வேல்யூ ட்ரீட்மெண்ட். இது 3ஐயும் கண்டுபிடிக்கிறீங்க. கன்க்ளூஷன் அதே ஃபார்முலா தான், கன்க்ளூஷன் எதுவுமே கிடையாது, அதே கான்செப்ட் தான். கன்க்ளூஷன் என்ன ஆகும், கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் ரோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ ஆஃப் ரோ.
calculated value of column is less than or equal to table value of column. Calculated value of treatment is less than or equal to table value of treatment. அவ்வளோதான் வேணும். இதுக்கு 3 கண்டிஷன். எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வந்து அக்செப்டட், எது ரிஜெக்ட் ஆகுதோ அது வந்து ரிஜெக்டட், எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது வந்து ரிஜெக்ட். சரிங்களா? ஓகே சார். இவ்வளோதான் இந்த லேட்டின் ஸ்கொயரோட அல்காரிதம். அடிஷனலாக 2 கான்செப்ட் கம்பேர் டு லேட்டின் இது 2 வே அடிஷனலாக 2 வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகுது, எஸ்எஸ்டி அண்ட் எம்எஸ்டி. மற்றபடி